அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு பணம் வேணும். எல்லாருக்குமே பணம் வேணும். பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், இறந்த பிறகு கூட அந்த செரிமனிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பணம் வேணும். கண்டிப்பாக பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ இந்த பணம் வந்து சில பேருக்கு வந்து நிறைய கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, சில பேருக்கு வரவும் செலவும் சரியாக இருக்குது, சில பேருக்கு சேவ் பண்ண முடியும், சில பேருக்கு சேவ் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் சொல்லுவாங்க கடுமையான உழைப்பு வேணும், கடுமையான உழைப்பு இருந்தால் சம்பாதிக்கலாம், கடுமையான உழைக்கல அவங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்க, நிறைய காரணங்கள், நிறைய தேர் ஆர் ஸோ மெனி ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ். அப்போ நிறைய அவங்கவுங்க வகையில் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையில் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவன் செல்வந்தனாக இருப்பதற்கும் வறுமையனாக இருப்பதற்கும் அடிப்படை காரணம் நாம் ஏற்கனவே பல முறை சொன்ன விஷயம்தான், நம்ம பூர்வ ஜென்மங்களில் செய்த தவறுகள் பாவங்கள் தான் வறுமையை கொடுக்கின்றன. நம்ம பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணியங்கள் தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கின்றன. இதுதான் மேட்டர். இப்போது இந்த செல்வத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஹவு டு ஹேண்டில் த மணின்னு யாருக்கும் தெரியலை. இந்த ஹவு டு ஹேண்டில் த மணின்னு தெரியலைன்னா தான் நாம் அதை பணத்தை பற்றி குறை சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் குட் கர்மா செய்யணுன்றீங்க, குட் கர்மா பண்ணணுன்றீங்க, குட் கர்மா தான் பணம் வரும்ன்றீங்க. இப்போ சில பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க முழுக்க கண்ணு முழுக்க தெரிஞ்ச வரைக்கும் அநியாயம் தான் பண்ணுறாங்க, அக்கிரமம் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் நல்லா இருக்குது, நான் இவ்வளோ நேர்மையாக சின்சியராக உழைக்கிறேன், எனக்கு பணம் இல்லை. இதுக்கும் அதே ஆன்சர் தான், கர்மா தான். அவங்க பாஸ்ட் லைஃப்பில் நிறைய கர்மாஸ் பண்ணியிருக்காங்க, குட் கர்மாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டாம்னா கூட பணம் வருது. வேண்டாம்ப்பா எனக்கு விட்டுட்டு போதும்னா கூட பணம் தானே கதவு தட்டி கொட்டும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்தில் இவங்க என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அடுத்த ஜென்மத்தில் இவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான். நம்ம இந்த லைஃப்பில் நம்ம அனுபவிக்கிற நன்மைகளும் துக்கங்களும் எல்லாமே வந்து பாஸ்ட் லைஃப்பை பொறுத்தது தான். அப்போ பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, நிறைய குட் கர்மா செஞ்சீங்க, இப்போ வரும். சாதாரண விஷயம் பாருங்கள், அவனுக்கு என்னப்பா அவன் கொடுத்து வச்ச மகராஜான்னுவாங்க, அதுக்கு என்னப்பா கொடுத்து வச்ச மகராஜின்னுவாங்க. கொடுத்து வச்சுருக்காங்க, அது நம்மளையும் அறியாமல் வருது பாருங்கள். பாஸ்ட் லைஃப்பில் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க, இந்த ஜென்மத்தில் அது வருது. இயற்கை விதி, அது பிரபஞ்ச விதி, கொடுத்தே ஆகணும். உங்கள் கிட்டது எது போச்சா திருப்பி ரிட்டர்ன் வரும், அதை மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க நிறைய பணம் கொடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் இந்த ஜென்மத்தை அவங்க உடைக்கலன்னா கூட அவங்க பணம் தேடி வருது. நீங்கள் பாஸ்ட் லைஃப் எதுவும் கொடுக்கல, சுரண்டிருப்பீங்க, எடுத்துருப்பீங்க, யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த லைஃப்பில் நீங்கள் என்ன தான் நாயா பேயா உடைச்சா கூட உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான பணம் வரல. நான் உழைக்கிறேன் சார், அவ்வளோ கடுமையாக உழைக்கிறேன் சார், பாருங்க இந்த ஜென்மத்தில் நீங்கள் கடுமையாக உழைக்கிறதுடைய எஃபெக்ட் வந்து அடுத்த ஜென்மம் தான் கிடைக்கும். இது கிடையாது, இது பாஸ்ட் லைஃபோடைய ரிசல்ட் சொல்யூஷன் தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்குது. சார் இது என்ன பண்ணணும்? பணம் வரதுக்கு என்ன பண்ணணும்? பணம் அடிப்படை தேவை. பணம் இல்லாமல் வறுமையில் வாரு, ஏழ்மையாக இருந்து யாருமே சொல்லலை. எல்லா மதங்களுமே நல்லா செழுமையாக வாழுன்னு தான் சொல்லுது. அந்த மதங்கள் சொல்லுகின்ற விஷயத்தையே நாம் வந்து ஒரு மேலோட்டமாக நல்லா புரிஞ்சுக்கிறோம், பேசிக் லெவலில் புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். இயற்கை விதி அதுதான். கோதுமை வச்சா கோதுமை தான் வரும், நெல் வச்சா நெல் தான் வரும், எள்ளு வச்சா எள்ளு தான் வரும். ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று கேட்கக்கூடாது. அரிசியை வச்சுட்டு கோதுமை வரலன்னு கேட்கக்கூடாது, கோதுமை வச்சுட்டு அரிசி வரலன்னு கேட்கக்கூடாது. என்ன விதைக்கிறோமோ அதான் வரும். அப்போ உங்களுக்கு பணம் வருவதற்கான மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும். பணம் வருவதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யாததுனால தான் இப்போ வறுமையில் கஷ்டப்படுறீங்க. இப்போ பணம் வருவதற்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சால் தான் பணம் உங்களுக்கு வரும். இயற்கை விதி என்ன சொல்லுன்னா, உனக்கு என்ன தேவையோ அதை கொடு, எதை நீ கொடுக்கின்றாயோ அது உனக்கு பல மடங்காக திரும்பி வரும். இது எல்லா மதங்களுமே சொல்லப்பட்டது. வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு டேஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களுமே சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பணம் வரல, பணம் வேணும், அப்போ நீங்கள் பணம் கொடுக்கணும். பணம் எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. எங்கிட்டே பணம் இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்? என்கிட்ட பணம் இருந்தால் நான் கொடுக்குறேன், ரைட், ஓகே. எம்ஜிஆர்கிட்ட பணம் தான் அவர் கொடுத்தாரு, சோன்ச பர்சன் கிட்ட பணம் இருந்தால் அவர் கொடுத்தாரு, இந்த வள்ளல் அவங்ககிட்ட இருந்து கொடுத்தாரு, கர்ணன் அவர்கிட்ட இருந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி வரலாற்று உதாரணங்கள் நான் நிறைய சொல்லலாம். அப்போ எங்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன். இல்லாதவன் நான் என்ன பண்ணுவேன்? நானே அன்றாடங்காட்சியாக இருக்கு, நானே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருப்பார். உங்கள்கிட்ட உட்காந்து ஒரு 1 hour நான் பேசுனா எந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன். நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லைன்றது வேறு விஷயம். பட் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றாடம் பிச்சை எடுக்கின்ற ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட,
அந்த பிச்சை காசிலே நீங்கள் தர்மம் செஞ்சு உங்களால் பிச்சை எடுக்க முடியாத அளவுக்கு, பிச்சை எடுக்கிறவனுக்கு பிச்சை போடுகின்ற அளவுக்கு உங்களால் உயர்ந்து வர முடியும். அதான் மேட்ரு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிச்சை கிடைக்குது, ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அந்த 100 ரூபாயில் 20 ரூபாயோ 30 ரூபாயோ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க நிலைமை மாட்டான். டக் டக் டக்குன்னு ஆட்டு லெவலுக்கு மேலே வந்துடுவான். இது எத்தனை பேர் செய்கிறாங்க? இந்து மதம் 33% சொல்லுது, இஸ்லாத்தும் கிறிஸ்டியானிட்டியும் அட்லீஸ்ட் 10% கொடுன்னு சொல்லுது. நீங்கள் உங்ககிட்ட வர்ற பணத்தில் எத்தனை % யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. அது உங்களுடைய வறுமைக்கு காரணம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லை, பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறான், அவன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். அந்த 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா கூட அது அவனுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல, 3ல் ஒரு பாகம். அப்போ 66 ரூபா வச்சுக்கோங்க. 66 ரூபாய் தான் அவனுக்கு, மிச்சம் 33 ரூபாய் அவனுக்கு இல்லை. அவ்வளோலாம் பண்ணலேன்ட்டு இஸ்லாத்தும் கிறிஸ்டியானிட்டியும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வராங்க. 10% கொடுன்றாங்க. நீ என்ன வருஷமெல்லாம் சம்பாதிக்கிறியோ, இல்லை மாதமெல்லாம் என்ன சம்பாதிக்கிறீங்க, 10% கொடு அப்படின்றாங்க. அந்த 10% நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு மனசார ஆத்மார்த்தமாக பிரதிபலன் எதிர்பார்க்காம இது நமக்கு இடப்பட்ட ஒரு கடமைன்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பணம் சத்தியமாக உங்களுக்கு வந்தே தீரணும். ரூல், கடவுளே அதை மாற்ற முடியாது, வந்தே ஆகணும். இன்றைக்கி எனக்கு பணம் வரல, பணம் கிடைக்கலன்னு புலம்புறவங்க எல்லாம் ஒரு அமைதியாக நைட் சாப்பிட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களுக்கு வர்ற வருமானத்தில் எத்தனை % இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க கணக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சைடில் நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பணம் வரல. இது மட்டும் இல்லை, பணம் வரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் இது, உங்களுக்கு எதை வேணுமோ அதை நீங்கள் கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் குறைந்தபட்சம் 10% உங்களுக்கு இல்லைன்னு வச்சு, அது யாருக்கோ கொடுக்க வேண்டியது. அது யாருக்கோ கொடுக்க வேண்டியது நீங்கள் தன்னடம் பார்க்காம, நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே கடனில் இருக்கிறேன் அப்படின்னு ஏற்காலம்லாம் சொல்லாமல், விளக்கமெல்லாம் சொல்லாமல் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுலேருந்து வெளியே வர வழியை நீங்கள் தொடர்ந்து அனுபவிப்பீங்க. அடுத்தடுத்து 4 பேர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ இன்றைக்கி அடிப்படை நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம யூடியூப்பை தொடர்ந்து பாருங்கள். நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். முதல் விஷயம், நம்ம மற்றவங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் வரும். கண்டிப்பாக இது ஒரு பிரபஞ்ச உண்மை ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சு வாழ்க்கையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செயல்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி ஓட வேண்டாம், உங்களை தேடி வரும். கடவுள் உங்களுக்கு சேர்த்த வேண்டிய கடவுள் டியூட்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டுடுங்க. அவர் கொண்டு கொடுப்பார். ஒய் யூ ஆர் வரிங்